ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மலையாள மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவினாலே மலையாள மூவி தாங்கிற அளவுக்கு இப்போ வர மூவிஸ்லாம் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இந்த மூவியில் சஸ்பென்ஸ்க்கு கொஞ்சம் கூட குறைச்சலே கிடையாது. ரேகா சித்திரங்கிற ஒரு மூவியை பற்றி தான் ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங்லேயே 2 குட்டி பசங்க பேசிக்கிட்டே வராங்க. என்ன பேசிட்டு வராங்கன்னா, ஒரு குட்டி பையன் கொஞ்சம் பெரிய பையன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான். எங்கள் அப்பா மூவியில் நடிச்சிருக்காருடா, நான் பார்த்தேன்னு சொல்கிறான். கம்முனிடுறான்னு அவன் சொல்ல, இல்லைடா நான் சத்தியமாக பார்த்தேன்னு சொல்கிறான். என்ன தான் பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அப்பாவும் இன்னும் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு லேடியை ஒரு இதில் சுற்றி தூக்கிட்டு வந்தாங்க. அதை நான் பார்த்தேன்டா. அது ஒரு மூவியில் வர சீனா. அந்த சீனில் எங்கள் அப்பா நடிச்சிருக்காராம், எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். கம்முனிடுறான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கானுங்க. கட் பண்ணி அப்படியே சென்ட்டுக்கு வராங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர் எழுப்புறாரு. இதோ எழுந்திருக்கிறாரு, இவர் தான் நம்மளுடைய ஹீரோ. இந்த படத்துக்கு இவர் தான் ஹீரோ. எழுப்பி எங்கே கூப்பிட்டு போகிறான்னு பார்த்தா வயல் வேலைக்கு தான். நம்ம ஊர்லலாம் வயல் வேலைன்னா அண்டை வெட்டுறது, நாற்று நடுறது இந்த மாதிரி இருக்கும். ஆனால் கேரளா பக்கம் ரப்பர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரப்பர் மரத்தில் உள்ள ரப்பர்லாம் எடுத்துட்டு அடுத்தது கிழிச்சி விடுறதுக்காக போகிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வயல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஜாலியாக அந்த கட்டஞ்சாயம் எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்து ரம்மி விளையாடுறாங்க. ஃபேமிலியாகவே தண்ணி அடிக்கிறாங்க. அதுலேயே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போல். அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் ரம்மி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ இவன் நானும் ஒரு கை போவான்னு கேட்குறது. ஐயோயோ உன் கூடயாப்பா வேணாங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஏன் சஸ்பெண்ட் ஆனா, என்ன வேலை பார்க்குறான்னா போலீஸாக இருக்காரு. ஏன் சஸ்பெண்ட் ஆனார்னு பார்க்கும்போது, இவர் ரம்மி விளையாண்டு 15 லட்சம் ஜெயிச்சிருப்பாரு. இவர் 15 லட்சம் ஜெயிச்சதை விட ஒரு போலீஸாக இருந்துக்கிட்டு ரம்மி விளையாண்டாருங்கிறதுக்காக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ இப்போ வீட்டில் இருக்காரு. அதனால தான் அவங்க அப்பாவும் அப்பாவோட ஃப்ரெண்டும் ஐயோ உன் கூடலாம் நம்மளால விளையாட முடியாதுப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, கேஷுவலாக பேசுது. பட் இவன் கேஷுவலாக பேச மாட்டேங்கிறான். ஏன் பேச மாட்டேங்கிறான்னா, அந்த பொண்ணு ஒரு பத்திரிக்கையாளர். என்ன தைரியம் தான் என்னை பற்றியே போட்டிருப்பேன்னு சொல்லி கேட்குறான் கோச்சிக்கிட்டு. என்னப்பா பண்ணுறது, என் டேபிளுக்கு உன் பேப்பர் வந்துச்சு, அது ஒன்றும் பொய் இல்லையே, உண்மைதானே, அதனால தான் போட்டேன். நீ போட்டதுனால இப்போ எனக்கு சஸ்பெண்ட் ஆகிட்டுனே, இது உனக்கு பரவாயில்லையான்னு கேட்குறா. செஞ்ச வேலைக்கான தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும், சும்மா ஏதாவது பேசாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலி 2 பேரும் லவ்வர்ஸ் போல். அதுக்கப்புறம் 2 பேரும் காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளவங்களாம் இவனையே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கான ரீசன் இந்த ரம்மி விளையாண்டதுனாலையும் இந்த பொண்ணு அவனை பற்றி பேப்பரில் போட்டதுனாலையும் அந்த ஊரில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார் நம்ம ஆள். எங்கே போனாலும் எல்லாருக்கும் இவரை தெரியுது. சஸ்பெண்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் அவங்க உயர் அதிகாரிகிட்ட இவர் கூட ஒர்க் பண்ணுறவர் போய் பேசுகிறாரு. எப்படியாவது அவனை மறுபடியும் வேலைக்கு கொண்டு வரணும். அவன் ஒன்றும் பெரிய கொலை குத்தம் பண்ணிடலையே. அவன் அப்படி என்ன பண்ணிட்டான், மறுபடியும் ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போஸ்டிங் போடணும்னு சொல்லி பேசும்போது மலக்குப்பாறான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் பேரை சொல்கிறாங்க. அந்த மலக்குப்பாறாவில் யாரும் இப்போ இல்லை. ஸோ இவனை அங்கே போட்டால் எந்த பிரச்சனையும் வராது, ஒதுக்குப்புறமான இடம் யாருக்கும் இவனை தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆர்டரும் ரெடி ஆகி அவன் கைக்கு வருது. அப்படியே இன்னொரு பக்கம் ராஜுங்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க. வயசானவர் தான். அவருக்கு டாக்டர் அவருடைய ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹார்ட் பேஷண்ட் போல். இதுக்கப்புறமும் குடிச்சிங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஆனால் உங்கள் வீடு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரே பாட்டில்ஸ் அடிக்கிருக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசை இல்லை, உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக போய் சாகணுங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஆர்டர் வந்துடுது. அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு, அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு. இந்த பக்கம் அந்த ராஜுங்கிற பெரியவரும் எங்கேயோ வெளில கிளம்புறாரு, டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு. இங்கே போ அங்கே போன்னு சொல்லி இந்த வண்டியை ஓட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு தான் கிளம்பி போகிறாரு. இந்த ராஜுங்கிறவரும் அதே மலக்குப்பாறாவுக்கு தான் கிளம்பி போகிறாரு. போகும்போது கூட பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காரு. ஹீரோவுக்கும் இந்த ராஜுங்கிறதுக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே கிடையாது. ஆனால் ஃப்யூச்சரில் தொடர்பு ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுது. 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்க போகிறோன்னு தெரியாமலே ஒரே இடத்துலையே சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க லைஃபுக்கு அவங்கவுங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் இந்த ராஜுங்கிறவரும் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் காரை கொண்டு போய் நிறுத்துறாரு. ஏன் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லி டிரைவர் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் நீ இங்கேயே இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பாட்டிலில் கையில் பாட்டிலோடு எடுத்துக்கிட்டு போகிறாரு.
என்னத்தை தான் தேடுறாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு மரத்தை தேடுறாரு போல. 2 மரம் பெரிய பெரிய மரமாக இருக்குது. அதுக்கு நடுவில் போய் உக்காந்துக்கிறாரு. உக்காந்தவர் ஃபேஸ்புக்கில் லைவ் ஆன் பண்ணி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்கிறாரு. என்னடா இவன் வயசான கிழவனா இருக்கான், இவன் என்ன லைவ்ல பேச போறான்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறாரு. நான் இவ்வளோ காசு பணத்தை சம்பாதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னுடைய குடும்பமும் என் கூட இல்லை, என்னுடைய உடல் நலனும் நல்லா இல்லை, சாக போற நிலைமையில நான் இருக்கேன். என்னதான் காசு சம்பாதிச்சாலும் அதை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கெலாம் நாங்கள் ஒரு மிகப்பெரிய பாவத்தை பண்ணணும். அந்த பாவத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை ஆரம்பிக்கிறாரு. 1985 ஆலிஸ் ஜுவல்லரி ஓனர் வின்சென்ட், ஃப்ரான்சிஸு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு பணத்தை கொண்டு வந்து புதைச்சோம். அதுக்கு கிடைச்சது தான் இந்த காசுலான்னு சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 18 வயசு கூட ஆயிருக்காது, அந்த மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்து இங்கே புதைச்சோம். அந்த பொண்ணு யார், என்ன ஊர், பேர் என்ன, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் காசுக்காக பண்ணணும். அன்னைக்கு நாங்கள் அதை பண்ணிடாமல் இருந்திருக்க முடியும், ஆனால் பண்ணணும். ஆசைக்காக பண்ணிட்டோம். அந்த பொண்ணை கொண்டு போய் குழியில் வைக்கும் போது கூட அந்த பொண்ணுக்கு உயிர் இருந்துச்சு. அதுக்கப்புறமாவது எங்களால் காப்பாற்றிருக்க முடியும், ஆனால் நாங்கள் காப்பாற்றலை. அதுக்கான காரணம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு அந்த நிகழ்வு. எதுக்காக கொன்னாங்க, அதை எதுக்கு எங்கள்கிட்ட கொடுத்து புதைக்க சொன்னாங்க, இது எதுவுமே எங்களுக்கு தெரியலை. ஆனால் இனிமே தெரியணும், அந்த உண்மையெல்லாம் இனிமே வெளில வரணும். அதுக்காக தான் நான் இப்போ உங்கள்கிட்ட லைவ் போட்டிருக்கேன். நான் உட்காந்துருக்கேனே இந்த 2 மரத்துக்கு நடுவில், இங்கே தான், இந்த மரத்துக்கு அடியில் தான் நாங்கள் அந்த பொண்ணை புதைச்சோம். அந்த பொண்ணுடைய சடலம் இன்னும் இதுக்கு கீழே தான் இருக்குது. இதை நீங்கள் தோண்டி எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டிரைவரை காட்டுறாங்க. டிரைவருக்கு திடீர்னு ஒரு கன் சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா இவர் தான் சுட்டுக்கிட்டு செத்துட்டாரு. இது எல்லாமே ஃபேஸ்புக் லைவ்ல அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. நம்ம ஆளுடைய ஃபர்ஸ்ட் டே டியூட்டியே பார்த்தீங்கன்னா இவரை பற்றினது தான். அவரும் அங்கே வராரு. அவர் கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் அங்கே வராங்க. வந்தவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, பாடி கிடைச்சதுன்னா, அதாவது அதோடைய எலும்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த கேஸு பெருசாகும். ஏன்னா இதில் அவங்க சொல்லியிருக்க பேர் ஆலிஸ் ஜுவல்லரியுடைய ஓனரு வின்சென்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பணக்காரர். ஸோ அவரை பற்றின கேஸுங்கிறதுனால இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சஸ்பெண்ட் ஆகியிருந்த நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோவுடைய பேர் ஏற்கனவே கெட்டு போயிடுச்சு இல்லையா, அது இந்த கேஸ் மூலயமா சரியாயிடுன்னு சொல்லிட்டு அந்த ஹையர் அஃபிஷியல் இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறாரு. இந்த விஷயத்த அந்த ஆலிஸ் ஜுவல்லரி ஓனருடைய பையன் அந்த ஜுவல்லரி ஓனர்கிட்ட போய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கப்பா, உங்களை பற்றி தான் பேசிக்கிறாங்க எல்லாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் கம்முன்னு விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டி பார்க்குறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே தோண்ட முடியல. அதனால் ஆளுங்க இறங்கி தான் தோண்டணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆளுங்களையும் கூப்பிட்டு வந்து அவங்களையும் இறங்கி தோண்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த வீடியோவை திரும்பி பார்க்குறாரு. நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு அந்த லைவில் போட்ட வீடியோவை, அவருக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அதே நேரம் அந்த இடத்துக்கு மழையும் வந்துடுது. கேரளாங்கிறதுனால சம்மந்தமே இல்லாமல் மழை பெய்யும் இல்லையா, திடீர்னு மழை வந்துடுது. ஸோ எல்லோரும் ஒரு டென்ட்டு போட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் தோண்டி எதுவும் கிடைக்கலன்னதும் அவங்க கொடையை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக கிளம்பலான்னு வந்த நம்ம ஹீரோ, அவர் கண்ணுக்கு என்னமோ ஒன்று தெரியுது. என்னன்னு பார்த்தா ஏதோ ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது. எடுத்து பார்த்தா உண்மையாகவே அது ட்ரெஸ்ஸு தான். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது, தப்பான இடத்துல தான் நம்ம தோண்டியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தோன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோவே ஹெல்ப் பண்ணுறாரு. அங்கே தோண்ட வந்தவங்க எல்லாம் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவே இறங்கி மண்டவோடு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரே தோண்டி எடுக்கிறாரு. அதில் அவருக்கு ஒரு கொலுசும் கிடைக்குது. அந்த கொலுசையும் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போது அவங்க எடுத்துகிட்டு வந்த ஸ்கெலட்டன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு பாடி மாதிரி அரேஞ்ச் பண்ணி கீழே வச்சுருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அது கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே உள்ள ஆஃபீஸர் பேசிக்கிறாங்க. இந்த கேஸு ரொம்பவே சென்சிட்டிவானது. ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்குது ஆலிஸ் ஜுவல்லரி ஓனரு. ஸோ ரொம்பவே கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அங்கே உள்ள போலீஸ் பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஹையர் அஃபிஷியல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு ராஜுவோடைய வீட்டையும் வின்சனுடைய வீட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்களை
தோண்டி வெளில எடுக்கணும், அவங்கள பற்றி நமக்கு தெரியணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மூணாவதாக ஒரு ஆள் ஃப்ரான்சிஸ்னு பேர் சொன்னார் இல்லையா, நம்மளுடைய லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டில் ஃப்ரான்சிஸ்ங்கிற பேரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய லிஸ்ட்டையும் எடுங்க, அவங்களெல்லாம் விசாரிங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையும் பற்றி பயங்கரமாக சீரியஸாக இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ராஜுவோடைய ஹெல்த்தை பற்றி விசாரிக்கும் போது அவர் இறந்து போயிடுவார்ப்பா, கொஞ்ச நாள்ல இறக்க போகிறாருன்னு தெரிஞ்சே தான் அவர் குடிச்சிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி ராஜுவோடைய ஹெல்த்தை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் சாக தான் போகிறாரு, அவர் சுட்டுக்கலைன்னா கூட அவர் இறந்து போயிடுவார், ஏன்னா அவருடைய ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலியை போய் விசாரிக்கும் போது அவர் ரொம்ப பணக்காரங்கிறதுனால தான் எங்கள் அப்பா அவருக்கு கட்டி வச்சாங்க, மற்றபடி அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லும்போது, அப்போது பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. பாஸ்ட்டை பற்றி அவரும் என்கிட்ட பேசினதில்லை, நானும் அவர்கிட்ட கேட்டதில்லை, அவரை பிடிக்கல, நான் ஒதுங்கிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸை பற்றி கொஞ்சம் பரபரப்பாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரான்சிஸுங்கிற நேமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெலாம் டைரெக்டாகவே போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் பார்க்குறாங்க, 1985ன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லையா, ஸோ அந்த டைமில் நியூஸில் என்னென்ன நடந்திருக்கு, அந்த இயரில் ஏதாவது பொண்ணுங்க காணும் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அவர் நியூஸ் பேப்பரில் தானே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்களும் போய் பார்க்குறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே டீப்பாக சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் நியூஸ் பேப்பரில் வந்திருக்க மிஸ் ஆன பொண்ணுங்களுடைய ஃபோட்டோஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்களும் ஒரு பக்கம் மிஸ் ஆன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை வச்சு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலுசை வச்சுன்னு தேடுறாங்க. ஸோ இந்த மிஸ் ஆன பொண்ணுங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு இந்த கொலுசை காமிச்சு இது உங்கள் பொண்ணோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் மினிங்கிற பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இது ஏன் பொண்ணுக்கு தான் சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஆர்வமாக சொல்கிறாரு. ஸோ அவருடைய டிஎன்ஏவை டெஸ்ட் சாம்பிளுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கெலட்டனில் உள்ள டிஎன்ஏவும் அவருடைய டிஎன்ஏவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ராஜேந்திரன் திடீர்னு எப்படி ரிச் ஆனார், அவருக்கு எப்படி காசு பணம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவரையும் பற்றி விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரான்சிஸை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது வின்சனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வின்சென்ட் ஏற்கனவே பழையபடி இருந்திருப்பார் இல்லையா, ஏழையா, அந்த வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ரொம்பவே கஷ்டப்படுறவன், அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டான், நான் தான் அவனை பார்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் இங்கே உள்ள சர்ச்சில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ அங்கே உள்ள பிஷப்புடைய கொடையை அவன் திருடிட்டான். ஏன்டா கொடையை திருடுனன்னு கேட்டதுக்கு, மழை டைமில் எனக்கு யூஸ் ஆகும்லன்னு சொன்னான். ஸோ அவனுடைய தேவைக்காக அவன் திருடுறான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிஷப்பு, என் கூடையே இரு, நான் அவனோட படிப்பு செலவெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிஷப் கூடையே வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, பாம்பே போனான். பாம்பே போயிட்டு அலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன புடி கிடைச்சிதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவன் லைஃப்பில் பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ ஆலிஸ் ஜுவல்லரி ஓனர்னால் தெரியாத ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆலிஸ் ஜுவல்லரி ஓனரை விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அன்னைக்கு ப்ரெஸ்லாம் ரொம்ப நிறையா வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் பெரிய ஆளுனா வீடே பிரம்மாண்டமாக அப்படி ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய பணக்காரர் போல், வீடே தங்கத்தால் செஞ்ச மாதிரி இருக்கும். சரி, அவர் வராருனோடனே பத்திரிக்கையாளர்லாம் வந்து குமிஞ்சு நிற்கிறாங்க. சரி, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகலான்னு போனவர்கிட்ட பயங்கரமாக போலீஸ் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் ஒரு பெரிய ஆள், என் பேரை எங்கே வேணாலும் எவன் வேணாலும் சொல்லலாம், அந்த மாதிரி தான் இந்த ஆள் சொல்லிட்டு போயிருக்கான். அதை நம்பிக்கிட்டு என்னை கூப்பிட்டு நீங்கள் உங்க வச்சு விசாரிக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல, கூட ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் அந்த ஓனர் கூடயே தான் எப்போவுமே இருக்காரு, இங்கே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் வெளில போங்கன்னு போலீஸ் சொன்னாலும் நான் போக மாட்டேங்கிற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. தூரத்தில் உட்காந்து பார்க்க தான் உங்களுக்கு பர்மிஷன் இருக்குது, கிட்ட வந்து இப்படி உட்காந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, போங்கன்னு சொல்கிறாங்க. அப்பயும் காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க. சரியாக கோஆப்ரேட் பண்ணாமல் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியிலையும் வந்துடுறாரு. வந்தவங்க என்ன நக்கலாக சொல்கிறாங்கன்னா, சீட்டு விளையாடுறவங்கெல்லாம் கூட்டு வந்து விசாரணைக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் குத்தி காமிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவர் அந்த ஸ்கெலட்டனெல்லாம் ஒன்றா அப்படியே அரேஞ்ச் பண்ணுறாரு. ஒரு கம்பி மாதிரி இருக்குது, கம்பியால் அடித்த மாதிரி இருக்குது, அதில் வந்து எல்லா ஸ்கெலட்டனையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. நாட் போட்டு அரேஞ்ச் பண்ணி ஒரு பாடி ஷேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு.
அப்போ தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் சாம்பிள்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. அந்த ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாங்க இல்லையா, மினிங்கிற பொண்ணு வீட்டுக்கு, அந்த சாம்பிளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வருது. சரி, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா அவர் இறந்து போயிடுறாரு. அவங்க வீட்டுக்கே போயிட்டு விசாரிக்கும் போது அவருடைய பையன் என்ன சொல்கிறாருன்னா, அது உண்மையாகவே என் அக்கா தான் நினச்சிக்கிட்டாரு அவர். அவங்க உண்மையாகவே என் அக்கா தான் இறந்து போயிட்டு தான் நினச்சிக்கிட்டு தான் இப்போ அவர் இறந்து போயிட்டாரு. ஒருத்தவன் சாகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தான் எங்கள் அப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு வழியாக அவருக்கும் விமோச்சனம் கிடச்சிச்சின்னு அவங்க பையன் சொல்கிறான். அதுக்கப்புறம் மிஸ் ஆன பொண்ணுங்க லிஸ்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. அங்கே உள்ள போலீஸ் கேட்பாரு, திருடிட்டு ஓடினாங்க அப்படிங்கிறது கூட அந்த மிஸ் ஆன பொண்ணுங்க கணக்கில் தானே வரும். ஓடி போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னா அதுவும் மிஸ் ஆன பொண்ணுங்க கணக்கில் தானே வரும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அது அவருக்கு ஞாபகம் வந்துடும். உடனே அந்த மிஸ் ஆன பொண்ணு, அந்த திருடிட்டு ஓடின பொண்ணை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இங்கே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணை பற்றி, அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னதும் எல்லா போலீஸும் சேர்ந்துக்கிட்டு தேடுறாங்க. தேடும் போது ஒரு சினிமா கம்பெனிக்காரங்க ஒரு பொண்ணை எதையோ திருடிட்டு போயிட்டதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒரு ஆளுடைய பேரை சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட போகணுன்னா பாட்டில் வாங்கிட்டு போனால் தான் வேலை நடக்கும்னு சொல்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் பாட்டில் வாங்கிக்கிட்டு போகிறாங்க. போனால் அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. குடிச்சிட்டு தான் அவர் பேசவே ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி மனுஷன் போல். எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட்டை என்னால் எப்படி மறக்க முடியும். அன்னைக்கு ஷூட்டிங்க்கு நான் தான் ஆளுங்களை கூப்பிட்டு போனேன். நான் இல்லைன்னா அங்கே வேலையே நடக்காதுங்கிற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாரு அவர். அன்னைக்கு ஷூட்டிங்க்கு நான் தான் பொண்ணுங்களை கூப்பிட்டு போனேன். இங்கேருந்து கூப்பிட்டு போகிறது கூப்பிட்டு வர்றது இதான் என் வேலை. அப்படி கூப்பிட்டு போகும்போது தான் இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போனேன். அவளுக்கு நடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் இருந்துச்சு. ஸோ எனக்கு கண்டிப்பாக மம்முட்டி கூட டைலாக் பேசுகிற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. கண்டிப்பாக உனக்கு ஒரு வாய்ப்பு வரும்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங் அப்போ அவள் கூட தான் இருந்தா. மறுநாள் ஷூட்டிங் அப்போ அவளை ஆளை காணோம். அவள் காணாமல் போனதுனால அங்கே ஷூட்டிங்கே நின்று போயிடுச்சு. இதனால் டைரக்டர் சார் என்னை ரொம்பவே பயங்கரமாக திட்டினாரு. காணுங்கிறதுனால நாங்கள் ஆடிட்டருக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கான செலவை பற்றி நாங்கள் பதில் சொல்லணும். அந்த பதிலுக்காக என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க. அவனை காணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அப்போ தான் நம்ம பதில் சொல்ல முடியும்னு சொல்லி டைரக்டர் சொன்னதுனால தான் நான் கொடுத்தேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணை காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, தோ நான் நேத்தி கூட பார்த்தனேன்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது நேத்தி பார்த்தீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் டிவியில் பார்த்தனே, அந்த பாட்டில் அந்த பொண்ணு இருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை காட்டுறாங்க. காட்டினா அந்த பொண்ணு இன்னும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஒரு உருவமே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஆளாளுக்கு ஒரு வேஷம் கொடுக்குறாங்க. அதில் இந்த பொண்ணுக்கு சிஸ்டர் வேஷம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸை கொடுத்து போய் மாற்றிட்டு வாமா, மம்முட்டி பக்கத்தில் நின்று பாட போகிற, போமான்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. இவளும் ரொம்பவே ஆர்வமாக முதலாக அன்னைக்கு தான் நடிக்க போகிறா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்து நடிக்கிறதுக்காக வரா. அதோட இன்டர்வல்னு போடுறாங்க. இதை போயிட்டு ஹையர் அஃபிஷியல்கிட்ட சொல்லும் போது, சரி அந்த பொண்ணை அதுலேருந்து காப்பி பண்ணி எடுத்து அதனுடைய இமேஜை வரைஞ்சி வைங்க, இப்போதைக்கு வெளியிட வேணாம், நமக்கு தேவைப்பட்டால் வெளியிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த இமேஜை வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் கூட நின்று பாடின பொண்ணுங்க இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு பேசும்போது, எனக்கு இந்த பொண்ணை தெரியுமே, ரேகா தானே, இந்த பொண்ணை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே வின்சென்ட்டுக்கு எப்படியோ போகுது. இங்கே என்னென்னலாம் நடக்குதோ, என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே அவர் கைக்கு போகுது. எப்படி தான் போகுதோ தெரியல. இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர்கிட்டயே போகிறாங்க. போயிட்டு அதில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. அவரும் இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. அவர் தான் இந்த படத்தை பற்றி நிறைய வீடியோஸை யூடியூப்பில் போட்டிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவர் இருப்பார் இல்லையா, அவரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீடியோவில் அவர் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். சிஸ்டர் வேஷம் போட்ட ஒரு பொண்ணு கொலுசு போட்டுக்கிட்டே இறங்கி வந்தா, அப்படியே ஒரு தேவதை மாதிரி வந்தா. வந்து என்கிட்ட நீங்கள் தானே சார் ஜான் மோகன் சொல்லி கேட்டு, ஏன் சார் மோகன்லாலுக்கு மொட்டை அடிச்சு விட்டீங்கன்னு சொல்லி கேட்டா. இன்னும் எனக்கு கண்ணிலே இருக்குது, அவர் ரொம்ப பெரிய ஹீரோயினாக வர வேண்டிய பொண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. காலில் கொலுசு போட்ட சிஸ்டர்னோடனே இவருக்கு டவுட் வந்துடும். உடனே அவர்கிட்ட போய் விசாரிக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதுக்காக அவர் அங்கே போகவும் செய்கிறாரு. ஆமாம் சார், நான் தான் சொன்னேன்,
அந்த பொண்ணை அன்னைக்கு பார்த்தேன், ஏன் சார் மம்முட்டிக்கு மொட்டை அடிச்சு விட்டீங்கன்னு சொல்லி என்கிட்டயே டைரெக்டாக வந்து கேட்டா. நல்ல பொண்ணு, நல்ல மெச்சூர்டான பொண்ணு, கண்டிப்பாக ஹீரோயினாக வந்திருக்க வேண்டிய பொண்ணு. அடுத்த படத்துக்கு அவளை தான் ஹீரோயினாக போடுறதா இருந்தாங்க. அடுத்த படத்துக்கு நான் ஒரு முகத்தை தேடிக்கிட்டு இருந்தேன், அதுக்கான முகம் மாதிரி அந்த பொண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸு கடைசியாக ஒரு விஷயம் கேட்குறாரு. ஒருவேளை அந்த பொண்ணு தான் உங்கள் அடுத்த படத்துக்கு ஹீரோயின், ஒருவேளை அந்த பொண்ணு இருந்திருந்தா அவங்க அடுத்த படத்துக்கு அந்த பொண்ணை ஹீரோயினாக போட்டிருப்பீங்களா சார்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலப்பா, அன்னைக்கு நிலைமை எந்த மாதிரி இருந்துச்சோ தெரியல, ஒருவேளை இருந்திருந்தா போட்டிருப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு இன்னும் வெறியாகுது. இந்த கேஸை பற்றி இன்னும் நிறையா கவனிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டீப்பாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போது இந்த விஷயம்லாம் வெளில வரக்கூடாதுன்னு நினச்ச பணக்காரரான வின்சென்ட் என்ன பண்ணுறாருனா, ஒரு பொலிட்டிஷியன் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை இதோட ஊற்றி மூடணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவங்க ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நாள் போய் விசாரிச்சாங்கல்ல சினிமாக்காரன் ஒருத்தன், அவனை கொலை பண்ணிடுறாங்க. இப்போ அதை பார்த்தா நம்ம ஹீரோவும் இன்னொரு ஹையர் அஃபிஷியலும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒன்றை டிராஃபிக் டியூட்டிக்கு போட்டாங்க, என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இதோட இந்த கேஸை ஊற்றி மூட போகிறாங்க, க்ரைம் பிரான்ச்சுக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதோட எப்படி சாரி விட்டுறதுன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. மறுநாளே க்ரைம் பிரான்ச்லேருந்து வந்துடுறாங்க. வந்து அந்த ஸ்கெலட்டன்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவரும், உனக்கு நான் ஸ்கெலட்டன் மட்டும் தான் தரணும், தேவையில்லாமலாம் நீ பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. வந்தவர் ரொம்பவே ஓவராக ஆடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு அவரை பிடிக்காது போல், அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே சண்டை போல், அதனால் ரொம்ப ஓவராக சீனை போடுறாரு. சரி எடுத்து வைங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு நம்ம ஹீரோ போக, பின்னாடியே இந்த க்ரைம் பிரான்ச்லேருந்து வந்தவரும் போயிட்டு என் விஷயத்தில் தலையிடாதரான்னு பேச, ஓங்கி ஒரே அடி செவிலே அடித்து விட்டுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் தலையெல்லாம் தண்ணி ஆகி வெளில வர்றாரு. என்னடா தண்ணி நனைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்குமேனு தள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு வந்தோம் அவ்வளோதான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவர் நம்ம ஹீரோ கிட்ட, ஒன்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், ஒன்னால் மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு சொல்லி, இந்த கேஸை நீ இன்வால்வ் இல்லைனா கூட நீ இன்வால்வ் ஆகு, உனக்கு அதுக்கான பர்மிஷன் இல்லைனா கூட நீ அதை எடுத்து நடத்துன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது தான் ஏற்கனவே ஜான் மோகன்கிறவங்கள மீட் பண்ணாங்க இல்லையா, அவர் ஃபோன் பண்ணி, நான் உனக்கு ஒருத்தரோட நம்பர் தரேன், நீ அங்கே போய் பாரு, அவர் தான் அன்னைக்கு மோகன்லாலை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே போனால் அந்த தாத்தா ரொம்ப ஓவராக பேசுது, யூடியூப்பில் தான் பேசிட்டு உட்காந்துருக்கு. அந்த காலத்துலலாம் நான் மோகன்லாலே நடுங்குவான், பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என் காலிலே விழுந்துருவாங்க, என்னுடைய பேனாவுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதையும் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போல்லாம் பேனாவுக்கு மதிப்பு இல்லை, வாய்க்கு தான் மதிப்பு, வாய் ஜாலம் முக்கியம். யூடியூப்பில் நம்ம எப்படிலாம் வாய் ஜாலம் காட்டுறோமோ அதுதான் முக்கியம்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நான் இன்டர்வியூ எடுக்க போனது உண்மைதான், எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஏற்கனவே என் தலைக்கு ஆணவங்கிற திமிரு ஏறி போய் கிடந்துச்சு. ஏன்னா எல்லாரும் நமக்கு பயப்படுறாங்களே, அந்த மாதிரி கேள்வியை கேட்கணுன்னு. அன்னைக்கும் அப்படி தான் மோகன்லால் கிட்டே கேள்வி கேட்டேன். ஆனால் அவன் அதுக்கு பதில் சொல்லாமல் எழுந்து போயிட்டான். போகும்போது கூட 2-3 ஸ்டில்ஸ் எடுத்தேன், அந்த ஸ்டில் தான் இதுன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையை அந்த பத்திரிக்கையிலையும் அந்த ரேகாங்கிற பொண்ணு நிற்கிறாங்க. அப்போ அந்த ரேகாங்கிற பொண்ணு கூட இன்னொரு சிஸ்டர் ஒருத்தங்க நிற்கிறாங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், அதில் கூட நிற்கிறது யாருன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னால், இது யாருன்னு தெரியலையே, இந்த பொண்ணு எங்கள் கூட நடிக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஜான் மோகன் கிட்டேயும் கேட்குறாங்க, அவர்கிட்ட கேட்டதுக்கும் இந்த பொண்ணு நான் அதில் பார்க்கவே இல்லையே, இப்படி ஒரு பொண்ணே நடிக்கலைன்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. சரி இந்த பொண்ணு அந்த படத்தில் இருக்கான்னு சொல்லி அப்பா கிட்ட பார்க்க சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை ஃபுல்லாக அவங்க அப்பா பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த படத்தில் இல்லவே இல்லைப்பான்னு சொல்லி. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குது. அப்போ இவங்க உண்மையாகவே சிஸ்டர் போல், ஏன்னா அவங்க எடுத்தது ஒரு சர்ச் பக்கத்தில் தான், ஒரு கான்வெண்ட்டில் தான். ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க உண்மையாகவே சிஸ்டருங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. உடனே அந்த சர்ச்சுக்கும் போயிட்டு விசாரிக்க போகிறாரு. அப்போ கொடுத்து விசாரிக்கும் போது தான் அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் எனக்கு தெரியும், ரேகா தானே இவளால் நான் கொஞ்சம் நஞ்சமாக கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஸ்டோரியை ஆரம்பிக்கிறாங்க. இவ இங்கே மட்டும் நடிக்க வரல, ரியல் லைஃப்லேயும் நடிகை தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கு ஷூட்டிங் வந்திருந்தப்ப இந்த சிஸ்டருக்கு மோகன்லாலை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, பட் அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்காது.
அப்படி வரும்போது தான் அந்த பொண்ணுக்கு சிஸ்டர் வேஷம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எல்லாரும் மோகன்லால் வந்திருக்காங்கன்னு ஓடி போய் பார்க்கும்போது இவங்களோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருது. இவங்க ட்ரெஸ்ஸு கிழிஞ்சதுனால அங்கே சிஸ்டர் கான்வெண்ட் தானே அது, அங்கே போயிட்டு ட்ரெஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டரை கூப்பிட்டு எனக்கு ட்ரெஸ் தர முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் சரி நான் ட்ரெஸ் தரேன் வான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக என்ன கேட்குறாங்கன்னா, மம்முட்டி என்ன மீட் பண்ணணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிஸ்டர் அங்கே போகிறாங்க. சாரி சிஸ்டர், நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் என்னை பார்க்க வருவீங்கன்னு தெரியல, நான் அப்புறமா தானே மம்முட்டியை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னேன், இப்போவே வந்துட்டீங்களேன்னு கேட்குறாங்க. இல்லை நான் சும்மா தான் வந்தேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது டெய்லர் அண்ணா வந்து நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, எல்லாருக்கும் என்ன ட்ரெஸ் கொடுத்துருக்கோம், நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டா, நீங்கள் தான் தச்சு தர மாட்டேன்ட்டீங்களே அதனால தான் நான் இவங்கள்ட்ட வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. உன் ட்ரெஸ் பேட்டர்ன் வேறு, அவங்க ட்ரெஸ் பேட்டர்ன் வேறு, இதே ட்ரெஸ் தான் போடணும் வா நான் தச்சு தரேன்னு மறுபடியும் கூப்பிட்டு போய் மறுபடியும் அதே ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்து போட்டுக்க வைக்கிறாங்க. அப்போ தான் ரேகா ஒரு சில உண்மையை சொல்கிறாங்க. இல்லை நான் உங்கள்கிட்ட போய் தான் சொன்னேன், நானே மம்முட்டியை மீட் பண்ணது கிடையாது, இதில் உங்களை எப்படி நான் மீட் பண்ண வைப்பேன், எனக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட எட்டாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அது இருக்கட்டும், இவர் ஏன் இப்படி மோசமாக திட்டிட்டு போகிறாரு, நீனும் இங்கே நடிக்க தானே வந்திருக்க, ஏன் அப்படி பேசுகிறாருன்னு கேட்கும்போது இங்கே எல்லாமே அப்படி தான் சிஸ்டர், நாங்கள்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட், எங்கெல்லாம் மதிக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறா. நான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஹீரோயின் ஆகிடுவேன், அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக ஹீரோயின் ஆகிடுவேன்னு ரொம்பவே ஆசையும் கனவும் உள்ள ஒரு பொண்ணாக பேசுகிறா. அப்போ தான் மோகன்லாலை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இந்த பத்திரிகையாளர் அங்கே வந்திருக்காரு. அப்போ கொஞ்சம் யங்காகவே காட்டுறாங்க. மோகன்லாலும் வந்து உட்கார்றாரு. இவர் முதல் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன மோகன்லாலை தானே மீட் பண்ணும், வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு அந்த கூட்டத்தில் நுழைஞ்சி திரிஞ்சு வெளில வருவாங்க. வந்தால் மோகன்லால் கோச்சிக்கிட்டு எழுந்து இப்படி போவார். போகும்போது மிஸ்டர் மோகன்லால்னு சொல்லி இவர் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பார். அப்போ தான் அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் மோகன்லால் அங்கே நிற்கிற மாதிரியும் அந்த பிக்சர் அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு நான் கான்வென்ட் போயிட்டேன். பட் அதுக்கப்புறம் எங்களுடைய நட்பு ரொம்பவே பெருசாச்சு. அடிக்கடி பார்த்துக்க ஆரம்பித்தோம், பேசிக்க ஆரம்பித்தோம். அன்றைக்கி நைட்டு பேசும்போது தான் அன்னைக்கு தான் நாள் ஷூட்டிங் அவளுக்கு. அந்த லைட்டிங்க்கு நடுவில் மோகன்லால் பக்கத்தில் நின்று நடித்தாவ. அன்னைக்கெல்லாம் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. திடீர்னு அந்த நேரம் மழை வந்துருச்சு. ஸோ ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் சாங்லாம் ஷூட் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. சரி நீ சும்மா தானே இருக்க, வா என் கூடன்னு சொல்லி கான்வெண்ட்டில் கூப்பிட்டு போய் தூங்க வைக்கலான்னு நான் கான்வெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிடும் போது அவள் சிக்கன் பிடிக்காதுன்னு சொன்னான். சரி அதை விட்டுட்டு மற்றதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் தான் அவளை கூட்டிகிட்டு போய் அவளுக்குன்னு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி அவளை தூங்க வச்சுட்டு போனேன். ஆனால் மறுநாள் வந்து பார்த்தா அப்படிங்கிறாங்க. பார்த்தா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே உள்ள பணத்தை நகையெல்லாம் திருடிக்கிட்டு அவள் ஓடிட்டா. ஸோ இதெல்லாம் காணுங்கிறதுனால அங்கே வந்து ஹையர் அஃபிஷியல் எல்லா பழியும் என் மேலே போட்டு நீ இங்கே இன்னொரு பொண்ணை கூட்டு வந்தது தப்புன்னு சொல்லி அந்த பழியெல்லாம் என் மேலே போட்டாங்க. காலத்துக்கும் அந்த திருடி பட்டத்தோடையே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா வின்சனுடைய வீட்டில் ஒருத்தங்க படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப முடியல போல், அதனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. மறுபடியும் அந்த சிஸ்டரை மீட் பண்ண போகிறாங்க. மறுபடியும் போய் மீட் பண்ணால் அவங்க பேலன்ஸ் ஸ்டோரியை சொல்கிறாங்க. அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க, எவங்கெல்லாம் இருந்தாங்க, அன்னைக்கு நைட்டு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க டீட்டெயிலெலாம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. இருக்கிற கொஞ்சம் பேரோட லிஸ்ட்டு நான் தரேன். அன்றைக்கி இங்கே வேலை செஞ்சவங்களில் ஒருத்தி 4 மாதத்தில் சிஸ்டருடைய டார்ச்சர் தாங்காமல் ஓடியே போயிட்டா. இன்னும் ஒருத்தி வயசாகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வேறு எங்கேயோ போய் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை பற்றி டீட்டெயில் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த சிஸ்டர் சொன்ன விஷயத்தெல்லாம் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து நியூஸ் பேப்பரில் இந்த பொண்ணு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது மூலிமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ரேகாங்கிற பொண்ணு தான் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பொண்ணு யார், எந்த ஊர், எதை சம்மந்தப்பட்டவங்கிற விஷயம் மட்டும் தெரியவே இல்லை. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு 2 பேரை தேடி நம்ம போலீஸு போகிறாரு. அவனுங்க ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லி அட்ரஸ் தராங்க. அங்கே போய் அடின்னு அடித்து துவைச்சி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அதாவது இந்த 2 பேர் யாருன்னா, சின்ன வயசு 2 சின்ன பசங்க பேசிட்டு வருவாங்க இல்லையா, எங்கள் அப்பா படத்தில் நடித்தாங்கன்னு சொல்லி, அவனுங்க தான் இவனுங்க. அவனுங்களை பற்றி விஷயம் தெரியுது. ஸோ அதனால தான் விசாரிக்க வந்திருக்காரு. அவனுங்க என்ன ஸ்டோரி சொல்கிறானுங்கன்னா, நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா இந்த மாதிரி சொன்னார். ஆனால் கொஞ்சம் பெரிய பிள்ளைய ஆக தான் தெரிஞ்சது அந்த மூவியில் அந்த மாதிரி ஒரு சீனே கிடையாதுன்னு. நான் இன்னும் கொஞ்சம் பெரிய நாளத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு கொலைன்னு.
அதனால் எங்கள் அப்பா போதையில் இருக்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியும்னு அவருக்கு சரக்கு கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் விசாரித்தோம். எங்களுக்கு நிறைய பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னார். அந்த பணம் இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னார். பட் அவர் இன்னும் 2 பேர் கூட சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அவங்க 2 பேரும் பணக்காரங்க. ஒன்று ராஜு, இன்னொன்று வின்சென்ட்டு. ஸோ நாங்கள் ராஜுக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கலந்துக்கிட்டு இருந்தோம். அவர் எங்களை ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு பணம் கொடுத்தாரு. அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இவங்க விசாரிச்சுட்டு வந்தாங்க இல்லையா, மறுநாள் ஹையர் அஃபிஷியல்கிட்ட போய் பேசணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுன்னா, அவனுங்க 2 பேரையும் கொண்டுடுறாங்க. வேறு யார், நம்ம வின்சென்ட்டுடைய வேலை தான். ஒருத்தவங்க தூக்கமாடி தொங்க விட்டுருவார், ஒருத்தவங்கள தண்ணியில் அமுக்கி கொண்டுடுவார். எங்கே போனாலும் ஒரே முட்டுக்கட்டையாக இருக்கே, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டே யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அந்த மூவிஸில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தவங்க கண்ணை ஒரு பக்கம் மூடின மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு ஆளை இவர் விசாரிச்சிருப்பார். எதுக்காக விசாரிச்சிருப்பாருன்னா, அந்த ஃப்ரான்சிஸ்ங்கிற ஆள் யாருன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக எல்லார் வீட்டுக்கும் அந்த ஃப்ரான்சிஸ்ங்கிற பேரில் உள்ளவங்க வீட்டுக்கெலாம் போயிருப்பாங்க இல்லையா. அப்படி ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பையன் சொல்லியிருப்பாங்க. அந்த பையனுக்கும் அதே மாதிரி ஒரு கண்ணு மூடி இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சி போகிறாங்க. போனால் அவங்க அப்பாவுக்கும் அதேமாரி கண்ணு மூடி இருக்கு. இந்த நியூஸ் கூட வின்சென்ட்டுக்கு போகுது. இவங்க யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்களோ எல்லா நியூஸும் வின்சென்ட்டுக்கு போகுது. அப்படி போகும்போது இந்த ஒத்தக்கண்ண ஆள் என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றிலாம் என்னால் பேச முடியாது, எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி பரவாயில்ல விடுங்க, ஏற்கனவே 2 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க, அவங்களாம் இப்போ உயிரோடு இல்லை, கொலை பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களையும் கொல்றதுக்கு அந்த கொலைகாரன் வருவான், அப்போ நீங்கள் பேசி தானே ஆகணுன்ட்டு போகிறாங்க. போகும்போது இருங்க சார்னு சொல்லிட்டு அப்போ தான் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுங்கிற விஷயம். பிஷப் கூடயே இவர் இருந்ததுனால, வின்சென்ட் பிஷப் கூடயே இருந்ததுனால, பிஷப் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போகணும். அன்னைக்கு கான்வென்ட்டுக்கு பிஷப் வந்திருப்பாரு. ஸோ அவங்க கூட சேர்ந்து இந்த வின்சென்ட்டும் வந்திருப்பாரு. ஆனால் வின்சென்டோடைய பேர் அன்னைக்கு வாக்கச்சான்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. எல்லாருமே வாக்கச்சான் தான் வின்சென்ட்டை கூப்பிடுறாங்க. வாக்கச்சங்க பற்றி சொல்லும் போது அந்த இடத்துல புஷ்பங்கிற ஒரு வேலைக்காரியை பற்றியும் சொல்கிறாங்க. வாக்கச்சன் எப்படி பிஷப்புக்கு ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி புஷ்பங்கிற வேலைக்காரி அந்த கான்வென்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. அங்கே பார்த்து தான் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க போல். அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க, நான் இதுக்கப்புறம் வெளியில் போய் ஏதாவது வேலை செய்யணும், இது வரைக்கும் பிஷப் கூட இருந்தாச்சு, இதுக்கப்புறம் லைஃப்பை பார்க்கணுன்னு சொல்லி பேசும்போது தான் புஷ்பம் சொல்கிறா, சரி அதுக்கான வழியை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அதே கான்வென்ட்லேருந்து என்னென்னலாம் எடுத்து விற்க முடியுமோ திருட்டுத்தனமாக எடுத்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செய்யும் போது தான் பேபிங்கிற ஒரு ஆளும் அதில் மாட்டுறாரு. அவரும் அது ஒரு நாள் பார்த்துடுறாரு. ஸோ அவரையும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு அங்கேருந்து நிறைய திருட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்னதாக திருடிட்டு இருந்தவங்களுக்கு இது போதாதுன்னு தோணுது. அப்போ தான் சிஸ்டரு பணத்தை வைக்கிறத எடுக்கிறத இந்த புஷ்பம் பார்க்குறா. ஸோ அந்த பணத்தை அடிக்கணும்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்காக நிறையா பிளானும் போடுறாங்க. அந்த லாக்கருடைய சாவியையும் ஒரு காப்பி எடுக்கிறாங்க. அதை எடுக்கும் போது தான் இந்த ஃப்ரான்சிஸ்க்கு தெரிய வருது, இந்த மாதிரி ஒரு சாவியை அவங்க பதிய வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது புஷ்பம் பிளானை போடுறா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே, மதியம் சாப்பிடும் போதே இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேகாங்கிற பொண்ணை நான் கூப்பிட்டு வரேன், நைட்டு நம்ம தங்க வச்சுக்கலாம், அவன் எப்படி அங்கே தனியாக தங்குவான்னு சொல்லி சிஸ்டர் சொல்கிறாங்க. அதை கேட்ட புஷ்பத்துக்கு இன்னொரு பிளான் ரெடி ஆகுது. நைட்டு வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துடுன்னு சொல்லி அந்த பேபிங்கிற ஆளுக்கிட்ட சொல்லி நம்ம வாக்கச்சன்கிட்ட சொல்கிறாங்க. வாக்கச்சனும் ரெடியாக வந்துடுறான். அந்த பேபிங்கிறவனும் இந்த வாக்கச்சனும் சும்மா ஜீப் எடுத்துகிட்டு குறுக்கி நடிக்கும் போகிறத நம்ம ஃப்ரான்சிஸ் பார்த்துக்கிருக்காரு. ஸோ என்னமோ நடக்குதுங்கிறது மட்டும் இவங்களுக்கு நல்லா தெரியுது. அன்னைக்கு நைட்டு சாப்பிடும் போது அந்த சிக்கனில் தான் தூக்க மாத்திரையே இதை கலந்து விட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஹீரோயின் ரேகா அதை சாப்பிடாததுனால, சிக்கன் பிடிக்காது எனக்கு வேணான்னு சொன்னதுனால அவங்களால அதை சாப்பிட முடியாமல் போயிருக்கு. ஆனாலும் விடாத நம்ம புஷ்பா என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு அவங்க மேலே ஏறி உட்காந்து கழுத்தை நெரிச்சே கொண்டுடுறாங்க. இப்போ தெரியுதா, இதுதான் அந்த பாடி, இப்படி தான் அவங்கள கொண்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அதை எடுத்துகிட்டு போய் புதைக்கலான்னு இவங்க வரும்போது சந்தேகப்பட்ட ஃப்ரான்சிஸு, வின்சென்ட்டு, அப்புறம் நம்ம ராஜு, இவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இதை பற்றி விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இதை போய் நீங்கள் வெளில சொன்னீங்கன்னா நீங்களும் இதில் தொடர்புடைய ஆளுன்னு நான் சொல்லிவிடுவேன், நீங்களும் சேர்ந்து தான் பிளான் போட்டிங்கன்னு நான் சொல்லிவிடுவேன், அப்படி சொன்னோன்னா நீங்களும் தான் எங்கள் கூட சேர்ந்து கம்பியணும்னு சொல்லி ரொம்பவே பயமுறுத்தி இவங்க 2 பேரையும் ஒத்துக்க வச்சுருக்காங்க.
ஒரு வழியாக ஒத்துக்கிட்டாலும் ராஜுங்கிறவர் மட்டும் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. ஆனாலும் எனக்கு ஒரு ஆள் இருக்குது உள்ளார ஜெயிலுக்குள்ளே, அந்த ஆளை வச்சு ஒன்று போட்டுருவாங்கிற மாதிரியும் உயிர் பயத்தை காமிச்சியும் அவரை அதுக்கு ஒத்துக்க வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ப்ரூஃப் எல்லாமே கிடச்சிருச்சு. அதுலேயும் முக்கியமாக உயிரோடு இருக்கிற ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் சரியான சான்ஸுன்னு வின்சென்ட் வீட்டுக்கு ஒரு பொக்கேவை அனுப்புகிறாரு. அந்த பொக்கே யாருக்கிட்ட போகுதுன்னா புஷ்பத்துக்கிட்ட தான் போகுது. அந்த ஆலிஸுங்கிற பேர் வச்சுருக்க அந்த ஆள் தான், அந்த லேடி தான் நம்ம புஷ்பம். பேரை மாற்றிட்டு தான் அங்கே வந்து படுத்திருப்பாப்புல. அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்த லேடி தான் நம்ம புஷ்பம். இந்த லேடியை பார்த்தீங்கன்னா இந்த லிசா மூவியில் பார்த்துருக்கலாம். பார்த்தாலே டெரராக இருக்கும். அந்த லேடி தான் இது. இந்த பொக்கேல என்ன எழுதி அமைச்சிருப்பாரு நம்ம ஹீரோனா, கெட் வெல் சூன் புஷ்பம்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. அந்த புஷ்பங்கிற பேரை பார்த்தோன்னே இவங்களுக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு எல்லாமே அப்போ தான் ஞாபகம் வரும். புஷ்பம் அதை கொன்று போட்டுட்டு வாக்கச்சனை கூப்பிட்டு இதை கொண்டு போய் புதைச்சிரு வாக்கிச்சா, இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய லைஃபே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. வின்சென்ட் உடனே வெளில ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு கெத்தா. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ புஷ்பம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம மாட்ட போகிறோம் வாக்கச்சான்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்போ எந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த கான்வென்ட்டில் இந்த புஷ்பங்கிற பொண்ணு விட்டுட்டு போன திங்ஸை பார்த்தா அதில் ஒரு பேட்டர்ன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சின்ன வயசுலேருந்து இந்த டிசைன் போடுறதெல்லாம் வந்து நம்ம புஷ்பத்துக்கு பிடிக்கும் போல். அந்த நகை டிசைன் வரைகிறது, இந்த ட்ரெஸ்ஸில் டிசைன் போடுறது, இந்த மாதிரி அதில் ஒரு டிசைனை அவர் எடுத்து வச்சுருப்பாரு. அந்த டிசைன் பேட்டர்னை தான் அந்த ஆலிஸ் ஜுவல்லரிங்கிறதுக்கு லோகோவாகவே வச்சுருப்பாங்க. அது அவங்களுடைய சிக்னேச்சர். அதை வச்சு தான் இது புஷ்பங்கிறதே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவனை சும்மா ஆடக்கூடாது, அவனை அடித்து தூக்குன்னு சொல்லி புஷ்பம் சொன்னதும் போலீஸையே அடித்து தூக்குறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ரொம்பவே முடியாமல் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு ஆள் கால் பண்ணுறாங்க. ஜெகதீஷுங்கிற ஒரு ஹீரோ வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நான் தான் ஜெகதீஷுங்கிறாரு. ஜெகதீஷா யாருன்னு சொல்லி கேட்டேன். ஆக்டர் ஜெகதீஷ்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் பேசணும் இதை பற்றின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசுகிறாரு. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டேன். சிஸ்டர்கிட்ட ஒரு விஷயத்த ரேகா சொல்லுவாங்க. நான் வந்து மம்முட்டிக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ்லாம் போட்டிருக்கேன். அவர் ஒரு ஹோட்டலில் தான் அடிக்கடி வந்து தங்குவார். அந்த ஹோட்டலுக்கு நான் நிறைய லெட்டர்ஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆக்டர்ஸ்க்கும் லெட்டர்ஸ் போட்டிருப்பேன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆக்டர் தான் நம்ம ஜெகதீஷ். ஸ்டார்டிங்கில் ஒரு மூவி நடிச்சிருப்பாரு, மைடியர் குட்டிச்சாத்தான்னு சொல்லிட்டு. அதுலேருந்தே நம்ம ரேகா வந்து அவங்களுக்கு ஃபேன் ஆகிருப்பாங்க. அன்புள்ள ஜெகதீஷ் அண்ணாவுக்கு ரேகா எழுதி கொள்வதுன்னு சொல்லிட்டு தினமும் லெட்டர் போட்டிருப்பாங்க. அதை பற்றி இவரும் அதுக்கு ரிப்ளை லெட்டர் போட்டிருப்பாரு. எதனால் ரிப்ளை லெட்டர் போட்டிருப்பாருன்னா, இவர் நடிகராகி அவருக்கு வந்த லெட்டர் தான் அது. ஸோ அதனாலேயே அவர் அதை ரொம்பவே ஸ்பெஷலாக பார்க்க ஆரம்பித்தார். அப்படி ஒரு நாள் ரேகா என்ன சொல்லுவார்னா, நான் நடிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படி சொல்லும் போது ஜெகதீஷ் என்ன லெட்டர் எழுதுறாருன்னா, நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஆசை தாம்மா, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இப்போ நீ எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அப்படி ஒன்றும் காலம் கடந்துடல. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 30 வயசுக்கு மேலே தான் நான் நடிக்கவே வந்தேன். அப்போ தான் எனக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி உன்னுடைய லைஃபையும் நீ பாரு, நீ படித்து முடி, வேலைக்கு போ, அதுக்கப்புறம் நடிக்கவான்னு சொல்லி அவரும் லெட்டர் போட்டிருக்காரு. ஆனால் அந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் வரவே இல்லை. என்ன ஆச்சுனே தெரிலன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அவங்க போட்ட லெட்டரில் அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸை வச்சு பார்த்தா கன்னியாகுமரியிலேருந்து தான் போட்டிருக்காங்க. போயிட்டு விசாரிக்கும் போது ரேகாவோட தங்கச்சி தாங்க இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா யாரும் உயிரோட இல்லை. தங்கச்சி என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு மம்முட்டி படம்னா ரொம்ப பிடிச்சிது. கன்னியாகுமரிக்கு நாங்கள் அப்போ தான் வந்தோம். வந்த புதுசில் மம்முட்டியோட படம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. எங்கள் அப்பா டிவியையும் டெக்கையும் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு ஒரு மூவி போட்டு காட்டினாரு. அந்த படத்தை சும்மா அவள் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பா. மம்முட்டியை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் மம்முட்டிக்கு அவள் லெட்டர் போடவும் ஆரம்பித்தா. அப்படி போடும்போது தான் ஒரு நாள் லெட்டர் வீட்டுக்கு ரிப்ளை வந்துச்சு. அதாவது ஜெகதீஷ் போட்டார் இல்லையா, அந்த லெட்டர் வந்திருக்கும் போல். அதை பார்த்து அவங்க அப்பா போட்டு செம்ம அடிச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டே ரேகா வீட்டை விட்டு வெளில கிளம்பியிருக்கா. அதுக்கப்புறம் அக்கா வருவான்னு சொல்லிட்டு அப்பாவும் இறந்து போயிட்டாரு. ஆனால் நான் மட்டும் இங்கேருந்து போகவே இல்லை. எங்கள் அக்கா வருவான்னு நான் இங்கேயே மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கேயே தான் என் லைஃப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய ஊராகவும் ஆயிடுச்சு. நான் இங்கேயே தான் வெயிட் பண்ணுவேன் எங்கள் அக்கா வர வரைக்கும்னு சொல்லும் போது போலீஸ் அவர் கையில் இருக்கிற அந்த கொலுசை எடுத்து காட்டுறாரு. எடுத்து காட்டினோடனே அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருது, அக்கா இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு.
நம்ம புஷ்பத்துடைய பையன், அதாவது வின்சனுடைய பையன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த ஃபோட்டோஸை காட்டுறாங்க. புஷ்பத்துடைய முன்னாடி ஃபோட்டோவும் இப்போ இருக்கிற ஆலிஸுடைய ஃபோட்டோவும் காட்டும் போது அவருக்கு உண்மை தெரிய வருது. அவரும் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. வின்சென்ட்டும் புஷ்பமும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கைன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே புஷ்பம் இறந்து போயிடுது. அது கண்ணை மூடிட்டு வின்சென்ட்டும் கோபத்தோடு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தா ஒரு கை உடஞ்சிருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில், அதோடையே கிளம்பி வராரு. இப்போ வின்சனுடைய வீட்டு முன்னாடி எல்லா பத்திரிகையாளரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டு வாசலில் உள்ள கேட்டை பார்த்தாலே பயந்துருவோம் மட்டுருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. சந்திரமுகி அரண்மனையோட பெரிய அரண்மனையாக இருக்குது. போலீஸு அரெஸ்டிங் ஆர்டரோடையே வந்துட்டாங்க. அவங்க பையன் அப்பா அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கப்பான்னு சொன்னதும் வின்சென்ட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் போலீஸும் உள்ளே கெத்தாக கூப்பிட்டு போகிறாங்க. அன்னைக்கு அவன் டிராஃபிக் போலீஸாக நிற்கும் போது ரொம்பவே நக்கலாக பார்த்துட்டு போவார் வின்சென்ட்டு. அவனாலாம் ஒன்றுமே முடியலங்கிற மாதிரி இன்றைக்கி அவரையே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாரு. ஒரு வழியாக அரெஸ்ட் பண்ணி வெளியிலையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆள் கால் பண்ணணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, யார் சார்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் சர்ப்ரைஸ்பான்னு சொல்லி ஜெகதீஷ் சொல்கிறாரு. அன்னைக்கு ரேகாவோட பாடியை கொண்டு போய் புதைக்கிறாங்க கன்னியாகுமரியில். அப்படி புதைக்கும் போது முக்கியமான ஆட்கள் எல்லாமே இருக்காங்க. அதில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் முக்கியமாக நம்ம ஹீரோ இருக்கார். அப்புறம் நம்ம சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுடைய தங்கச்சி இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பாடியை புதைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு மட்டும் நம்மளுடைய சிஸ்டர் அந்த கான்வெண்ட்டுக்கு இவங்களை கூப்பிட்டு போகாமல் இருந்தால் ரேகா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஹீரோயினாக இருந்திருப்பாங்க. இது எல்லாமே அன்னைக்கு ஒரு நாள் நைட்டால் மாறிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஒரு கவரை கொடுத்து இது ரேகாவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆள் கொடுத்ததுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. யார் கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த கவர்லேருந்து வெளில ஃபோட்டோ எடுத்து பார்த்தா மம்முட்டியோட ஃபோட்டோ. கடைசி வரையும் ரேகா என்ன கேட்டிருப்பாங்க ஜெகதீஷ் கிட்டனா, மம்முட்டியோட ஃபோட்டோவுக்கு பின்னாடி அவரோட சைன் போட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி ஜெகதீஷ் தான் மம்முட்டி கிட்ட பேசி அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி சைனை போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. கடைசியில் ரேகாவோட கடைசி ஆசையை நிறைவேறிச்சு. ஆனால் ஹீரோயினாங்கிற ஆசை மட்டும் கடைசி வரைக்கும் நிறைவேறாமலே போயிடுச்சு. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், மறுபடியும் ஒரு நல்ல படத்தில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.